இந்த வீடியோல பார்க்கக்கூடியது உங்களோட பணத்த பெரிய அளவுல மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஸ்பான்ஜ். ஸோ இத பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நிச்சயமா இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இத நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தது தான் வீடியோ இது. ஸோ பாருங்க, ஜஸ்ட் அந்த ஸ்பான்ஜ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அத தண்ணீல டிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம செவுத்துல வந்து தொடச்சா போதும். இது வந்து எங்க வீடு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த அழுக்கு இருக்கு. ஸோ நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா இருக்கக்கூடிய அழுக்க பாருங்க எவ்ளோ ஈஸியா, நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா நம்ம கை தொடுற அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியா போயிடும். ஸோ நம்ம வீட வந்து ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மேக்ஸிமம் அவசியம் இருக்காது. இந்த மாரி நம்ம கிளீன் பண்ணி கூட நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வாடகை வீடா இருந்தா நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த மாரி கிளீன் பண்ணி குடுத்துட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு நெறைய பணம் மிச்சமாகும். அண்ட் இது வந்து எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகுது. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, அது ஒண்ணு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஸ்விட்ச் போர்டு எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்விட்ச் போர்டோட அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா கஷ்டப்படாம நம்ம சிம்பிளா துடைக்கிறது மூலியமாவே கிளீனா போயிடுது. ஸோ யார் வாங்கலனாலும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல இருக்க அந்த பென்சில் கரை மட்டும், பென்சில், பேனா கரைலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சா தான் போகுது. ஸோ அத மட்டும் நீங்க கொஞ்சம் பிரஸ் பண்ணி தேய்க்க வேண்டியதா இருக்கும். இதோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதால நம்ம ரொம்ப பிரஸ் பண்ணி அழுத்தி தேய்க்கும்போது இது கொஞ்சம் கிழியுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம். மத்த கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் தண்ணீல காமிச்சாலே அழுக்கெல்லாம் போயிடுது. என் பையன் மாரி நீங்க பிரஸ் பண்ணிலாம் அழுத்தி பண்ண வேண்டாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பை பண்ணுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல குடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.